ராமசாமி. அவர் வந்து சமூக ஆர்வலர். அதாவது வந்து நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்தவர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கிராமங்களுக்கும் சென்று அந்த மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை அவர் அங்கேருந்து பொதுமக்கள்கிட்டேருந்து தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே போயிட்டு மாவட்ட ஆட்சியருக்கு வாரம் வந்து மனு கொடுக்குறாரு. அந்த மக்களுடைய சாலை பிரச்சனை எப்படி இருக்குது, குடிநீர் தட்டுப்பாடு இருக்குது, மின்சார வசதி கிடையாது, ஒரு சில பிரச்சனைகளை அவர் எடுத்துட்டு சொல்லி உடனே இப்போ இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அம்மா மாவட்ட ஆட்சியர் அவர்கள் சீர சிறப்புமாக வந்து ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க. சிறப்பான முறையில் பொதுமக்களுடைய மனுக்களுக்கு உடனடியாக தீர்வு காண்றதுல முதலிடத்தில் இருக்காங்க அம்மா மாவட்ட ஆட்சியர்கள். நான் சொல்கிற கட்டுதானே அந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ ஒரு முக்கியமான கோரிக்கை என்ன வைக்கிறாரு என்னன்னு கேட்டீங்கன்னா, புதுக்கோட்டை மாநகராட்சி இப்போ புதிதாக நகராட்சியாக இருந்து மாநகராட்சியாக அறிவிச்சிருக்காங்க தமிழக அரசாங்கம். இந்த மாநகராட்சி நம்ம புதுக்கோட்டை நகராட்சி என்பது ஒரு சிறப்பான ஒரு ஒரு கட்டமைப்பான ஒரு நகராட்சி. இங்கே வந்து பல குளங்களும் இந்த மாநகராட்சியில் பல குளங்கள் இதெல்லாம் நிறையா இருக்குது. அதெல்லாம் அண்ணன் தூர்வாரி பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும்னு சொல்லியிருக்கிறாரு. அதில் வந்து முக்கியமான பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய 10வது வார்டை பற்றி தான் அண்ணன் இப்போ எழுதி கொண்டு வந்திருக்காரு. அதை நான் வாசிக்க போகிறேன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, புதுக்கோட்டையில் 10வது வார்டில் வண்டிப்பேட்டை அந்த மாநகராட்சியை தூய்மையாக வைத்துக் கொள்ளக்கூடியவங்க, முக்கியமான அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள், அவங்களுடைய அடிப்படை கோரிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, கழிவுநீர் வாய்க்கால பழுதாக இருக்குது, அதை வந்து புதிதாக எங்களுக்கு கழிவுநீர் வாய்க்கால் வேணும் அப்படின்னு பொதுமக்கள் வந்து கோரிக்கை வச்சுருக்கிறாங்க. 600 மீட்டரு அளவு இருக்குது அந்த அளவு நீளம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே வண்டிப்பேட்டையில் இருக்கக்கூடிய நத்தம் பள்ளம் அப்படின்னு ஒரு குளம் இருக்குது, பழமையான குளம். அந்த குளத்தை சீர் செய்து அந்த மக்களுடைய பொது பயன்பாட்டுக்கு வரணும் அப்படின்னு அண்ணன்ட்ட பொதுமக்கள் வந்து வாக்குமூலம் கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே மரியாதைக்குரிய அண்ணன் மாமன்ற உறுப்பினர்களுடைய கோரிக்கை தான் இது. மாமன்ற உறுப்பினர் தான் அண்ணன்ட்ட வந்து இந்த முக்கியமான என்னுடைய தொகுதியில் என்னுடைய பகுதியில் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது, இதை வந்து அரசு தெரிஞ்சுக்கணும், அரசு வெளியே தெரிஞ்சு நிச்சயமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் அங்கே அந்த நத்தம் பள்ளத்தை சீர் செய்து தூர்வாரி அது மேடான பகுதிகளில் பேவர் பிளாக் அமைச்சு தெருவிளக்குகளை அதை வந்து மின் விளக்குகளை மேலே சுற்றி வர அமைச்சு அதில் வந்து பார்த்தீங்கன்னா முள்வேலி சுற்றி வர முள்வேலி அமைச்சா பாதுகாப்பாக இருக்கும். அசுத்தம் வந்தாங்க எதுவும் கலக்க முடியாது, நிம்மதியாக குளிச்சு நிம்மதியாக துவைச்சி நல்லா சந்தோஷமாக இருப்பாங்க பொதுமக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்களாம். அது இல்லாமல் அங்கே வசிக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் வந்து ஒரு கட்டுமஸ்தான், அதாவது வந்து ஒரு நல்ல வலிமையானவர்கள். அவங்களுக்கு வந்து ஒரு உடற்பயிற்சி நிலையம் அவசியம் தேவை. உடற்பயிற்சி இருந்ததுன்னா ஓய்வு கிடைக்கிற நேரங்களில் வந்து உடற்பயிற்சி செய்து உடம்பை வந்து நாங்கள் வலிமையாக வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்களாம். இது அரசு மாநகராட்சி ஆணையர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு அண்ணன் சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா 10வது வார்டில் இருக்கக்கூடிய கொட்டகை தெரு. இந்த தெருவில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து பெரும்பாலும் கொட்டகை வேலையை பார்த்து தான் வந்து அவங்க வந்து குடும்பத்தை நடத்தி வந்துட்டு இருக்காங்க. 700க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இருக்கான்னு அண்ணன் சொல்கிறாங்க. அதில் வந்து பிரதான கோரிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 200 குடும்பங்களுக்கு பட்டா இல்லாமல் இருக்கிறாங்க. இப்போ தமிழக அரசாங்கம் வந்து தகுதி வாய்ந்த நபர்களுக்கு பட்டா வழங்குறதுக்கு முன் வந்திருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் இந்த அனைத்து மக்களுக்கும் பட்டா வழங்கணும் அண்ணன் சொல்லியிருக்கிறாங்க. மேலும் வந்து இங்கே இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் பால்வாடி அங்கன்வாடியில் படிக்கிறதுக்கு நெடுந்தூரம் சென்று படிக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. அதனால் அந்த பகுதியிலே ஒரு மாநகராட்சி சார்பில் ஒரு பால்வாடி அமைச்சா ஒரு சந்தோஷமாக இருப்பாங்க, பாதுகாப்பாகவும் இருப்போம் அப்படின்னு அந்த பொதுமக்கள் சொல்கிறாங்க. குழந்தைகள் பாதுகாப்பாக இருப்பான்னு சொல்கிறாங்க. மேலும் வந்து பார்த்திங்கன்னா கழிவுநீர் வாய்க்காலும் அங்கே வந்து புதுசாக வேணும், மக்கள் தொகை நிறைய அதிகமாகிட்டது, அதில் வந்து கழிவுகள்லாம் போடுறதுக்கு தங்கு தடையின்றி போகிறதுக்கு ஒரு கழிவுநீர் வாய்க்கால் இருந்ததுன்னா வடிகால் வாய்க்கால் அது சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் சங்கிலிக்குண்டு குளம் அந்த கொட்டாயத்தில் இருக்குது, அந்த குளத்தை தூர்வாரி சுற்றி வர அந்த மேடான பகுதிகளில் பேவர் பிளாக் அமைச்சு அது அந்த கரையிலே அப்படியே வந்து ஒரு மின் விளக்குகள் அதை பொருத்தி சுற்றி வர முள்வேலி அமைச்சா மழை காலங்களில் தண்ணி வந்து அதிகமாகிறதுனால அந்த குளம் ரொம்பிடும்னா மக்கள் வந்து பயன்பாட்டுக்கு குளிக்கிறதுக்கு துவைக்கிறதுக்கு இதெல்லாம் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பெரும்பாலும் வந்து கூலி தொழில் செய்கிறதுனால பெரும்பாலும் ஒரு வசதி படைத்த மனிதர்கள் தான் ஒரு 25,000, 50,000, 1 லட்ச ரூபா கொடுத்து ஒரு மண்டபத்தை பிடிக்கிற மாதிரி வரும், கடனை வாங்கினாலும் பிடிக்கிற மாதிரி வரும். ஆனால் இவங்க வந்து ஒரு நாள் தினக்கூலி, அதனால் செய்ய முடியாது, ஒரு நல்ல காரியங்கள் அந்த மாதிரி காரியங்களுக்கெல்லாம் ஒரு மண்டபத்தை பிடிக்க முடியாது, எங்களால் ரொம்ப கஷ்டப்படுறோம்
மாநகராட்சி சார்பில் ஒரு சமுதாய கூடம் எங்கள் பகுதியில் இருந்ததுனால் நிச்சயமாக நாங்கள் வந்து ஒரு நல்ல இன்பமான விஷயங்கள்லாம் நாங்கள் அங்கே நடத்திக்கிறோம் அப்படின்னு அங்கே சொல்லியிருக்காங்க. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே 10வது வார்டில் இருக்கக்கூடிய 5 லட்சம் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அங்கே இருக்குது, வாட்டர் டேங்க் இருக்குது. அந்த டேங்க்லேருந்து 13 வார்டுக்கு அங்கே இருந்தால் தண்ணி போகுது. 13 வார்டுக்கு தண்ணி போகிறதுனால கொஞ்சம் பிரச்சனைலேருந்து சின்ன பிரச்சனைகள் நடந்து வர்றதாக பொதுமக்கள் கூறி வர்றாங்க. அண்ணன் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் சொல்கிறாங்க. அண்ணன் என்ன சொல்கிறாங்க, மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் என்ன சொல்கிறாங்க, கோரிக்கை வைக்கிறாங்க. அரசு அதிகாரிகள் என்ன கோரிக்கை வைக்கிறாங்கன்னா 25 லட்சம் லிட்டர் மேல்நிலை நீர்த்தேக்க வாட்டர் டேங்க் அங்கே அமைச்சா 13 வார்டுக்கு தங்கு தடையின்றி தண்ணீர் செல்லும். அது இல்லாமல் வந்து அந்த பகுதி மேடான பகுதி, 10வது வார்டு வந்து மேடான பகுதி, மீதி எல்லா தெருக்களும் வந்து கீழான பகுதி. அதனால் வந்து தண்ணி வந்து சிறப்பான முறையில் போகும். அதனால் வந்து அந்த பகுதியினுடைய கிட்டத்தட்ட ஒரு பல ஆயிரக்கணக்கான மக்கள் வசிக்கிறவங்களுக்கு ரொம்ப அடிப்படை கோரிக்கை இந்த 25 லட்சம் லிட்டர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. மேலும் வந்து அந்த வண்டிப்பேட்டையில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பால்வாடியில் தான் படிச்சுட்டு வராங்க, அங்கன்வாடியில். அங்கே வந்து அதாவது மேற்கூரையெல்லாம் இடிஞ்சு கொஞ்சம் இருக்குது, அச்சமான சூழ்நிலையில் படிச்சுட்டு வராங்க. அதனால் வந்து அது பழுது நீக்கணும் அப்படிங்கிறாங்க. மேலும் வந்து அங்கே வந்து ஒரு எப்படி கேட்டீங்கன்னா குரங்கு தொல்லை, நாய் தொல்லை எல்லாம் பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வெறிநாய் அதிகமாக அந்த பகுதியில் தெரியுது, குழந்தைகளை கடிக்கிறது, முதியோர்களை கடிக்கிறது, இந்த மாதிரி கடிச்சிட்டு இருக்கு. அதனால் வந்து நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. குரங்குகள்லாம் வீட்டுக்குள்ளே பூந்துடுது, வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் நாசம் செய்திருது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் அரசு அதிகாரிகள் உடனடியாக அந்த பிரச்சனைகளை சரி செய்ய வேண்டும். கொசு மருந்து அங்கே ஃபுல்லாக அடிக்கணும். கொசு தொல்லைகள் வந்து மழை காலங்களில் அதிகமாக இருக்குது, வெயில் காலங்களே ஒரு சில இடங்களில் இருக்குது. அதனால் கொசு மருந்து ஒரு 4 நாளைக்கு ஒரு முறை கொசு மருந்து அடித்தால் அங்கே வந்து கொஞ்சம் பொதுமக்கள் நிம்மதியாக இருப்பாங்கன்னு என்கிட்ட சொல்லியிருக்காங்க. மேலும் வந்து கொட்டக்காய் தெருவில் வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் ஒரு லைட்டு வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வண்டிப்பேட்டையில் ஒரு மிகப்பெரிய ஒரு பூங்கா இருக்குது. அந்த பூங்காவில் இளைஞர்கள், குழந்தைகள், பெரியவர்கள், தாய்மார்கள் இவங்கெல்லாம் வந்து ஒரு நடைபயிற்சி மேற்கொள்வதற்கு அல்லது வந்து ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்துவதற்கு ஒரு நல்ல, அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு உடற்பயிற்சி செய்வதற்கு அந்த மாதிரி இடத்த அந்த பயன்படுத்தணும். அதனால் வந்து எங்களுக்கு வந்து அந்த நாங்கள் வசிக்கக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய பூங்காவை பராமரிப்பு செய்தால் அது எங்களுடைய ஒரு நல்ல வளர்ச்சிக்கு நாங்கள் பயன்படுத்திக்குவோம் அப்படின்னு அண்ணன் சொல்லியிருக்கிறாங்க அந்த மக்கள். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா வண்டிப்பேட்டில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 25 வருடத்துக்கு முன்பு தமிழக அரசு சார்பில் அடுக்குமாடி குடியிருப்பு வந்து வண்டிப்பேட்டை மக்களுக்கு, பகுதி மக்களுக்கு ஒரு 100 குடும்பத்தில் கட்டி கொடுக்கப்பட்டது. அது அனைத்தும் வந்து இன்றைக்கி வந்து ஒரு பழுதோடு காணப்படுது அப்படின்னு அண்ணன் சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப வேதனையோடு இருக்கிறோம், எப்போ வேணாலும் இடிச்சு விடுவோம் அப்படிங்கிற சூழல் இருக்காங்க. அதனால் அதை வந்து பராமரிப்பெல்லாம் செய்ய முடியாது, அது காலம் அதிகமாகிவிட்டது. அதனால் அதை இடித்து தள்ளிவிட்டு புதிதாக எங்களுக்கு ஒரு கட்டக்கு வீடு தங்குற வசதி ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சுருக்கிறாங்க. அதுபோல் வந்து ஓகச்சேரி ஆப்ரேட்டர் அங்கே வந்து ஒரு மோட்டார் ரூமில் தான் வசிக்கிறாரு. அங்கே வந்து கரண்ட் எல்லாம் அதிகம் சத்தம் இருக்குது, கொஞ்சம் சில நேரங்களில் சாக்கடிக்குது. அதனால் வந்து ஒரு தனியார் மாநகராட்சி சார்பில் ஏன்னா பொதுமக்களுக்கு சரியான நேரத்தில் தண்ணி கொடுக்க வேண்டிய அவர் தான் அப்படின்னு சொல்லல, அவருக்கு வந்து ஒரு தனியாக ஒரு சின்ன ரூம் வேணும் அப்படின்னு கோரிக்கை வச்சுருக்காங்க. ஆகவே மாநகராட்சி ஆணையர் அவர்களும் மாநகராட்சி மேயர் அவர்களும் சிறப்பான முறையில் பணிகளை மேற்கொண்டு வந்துருக்காங்கன்னு பொதுமக்கள் கூறி வர்றாங்க. மேலும் இந்த பகுதியினுடைய அடிப்படை கோரிக்கைகளை உடனடியாக சரி செய்து பொதுமக்களை வாழ வைக்குமாறு அண்ணனும் நானும் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். இந்த கோரிக்கையை வந்து நல்லபடியாக எல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. சமூகம் இதுக்கு வந்து கவனத்துக்கு எடுத்துக்கொண்டு இது உடனடியாக ரெடி பண்ணி கொடுப்பாங்க நான் நம்புகிறேன். இந்த கோரிக்கை வந்து மாவட்ட ஆட்சியர் தலைமையில் அவரோட கவனத்தில் எல்லா அதிகாரிகளுக்கும் கவனத்துக்கு கொண்டு போகுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.